Hi dears, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு கிளென்சிங் எதுக்காக பண்றோம், ஃபேஸ் வாஷ் எதுக்காக பண்றோம்னு தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ மிஸ் பண்ணாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கிளென்சிங் நம்ம எதுக்காக பண்றோம்ங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம நார்மலா போவோமா, வீட்ல இருக்க மாதிரி மேக்கப் போடுவோமா? கண்டிப்பா போட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் போடுவோம். அதுவும் நல்லா ஸ்டே ஆகுற மாதிரி லாங் லாஸ்டிங்கா இருக்க மாதிரி ஒரு HD ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபவுண்டேஷன் போகாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிட்டு போவோம். இந்த மாதிரி நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்ம முகத்துல இருக்க நம்ம போட்ட அந்த மேக்கப்பை அழகா ரிமூவ் பண்ணி எந்த ஒரு பெயினும் இல்லாம நம்ம ஃபேஸ்ல எந்த ஒரு பெயினும் இல்லாம நம்ம போட்ட மேக்கப்பை அழகா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம கிளென்சிங் பண்ணி முகத்தை க்ளீன் பண்ணுவோம். அடுத்து இந்த கிளென்சிங்கை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இந்த கிளென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நம்ம வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல கிளென்ஸ் பண்ணி நம்ம முகத்துல இருக்க அழுக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளீச் பண்றதா இருந்தாலும் பண்ணி ஃபேஷியல் எடுப்போம். இல்ல நார்மலா ஒரு கிளீனப் எடுக்காத கிளென்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பிங் பண்ணி பேக் போடுவோம். இப்படி தான் நம்ம இந்த கிளென்சிங்கை யூஸ் பண்ணுமே தவிர இதை தினமும் முகத்துல போட்டு தேய்ச்சி நான் என்னோட அழுக்கை ரிமூவ் பண்றேன், என்னோட ஸ்கின்னை வந்து நான் கிளியரா வச்சுக்கிறதுக்காக நான் வந்து இந்த கிளென்சிங் பண்றேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி சொல்றேன்னா, எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுமே தவிர அதை விட்டுட்டு இது ஹெர்பல் தான், ஹெர்பல் மில்க்னு தானே கொடுத்துருக்காங்க, அதுல என் ஃபேஸ்ல போறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க தினமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வெளியே வருது அப்படின்னாலே அந்த ப்ராடக்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த கெமிக்கலை நம்ம தொடர்ந்து முகத்துல போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா டேமேஜ் ஆகத்தான் செய்யுங்கிறது அவங்க எதுக்காக கொடுத்துருக்காங்களோ அதுக்காக மட்டும் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு ரெகுலரா யூஸ் பண்ண கூடாது. இப்போ உங்களுக்கு கிளென்சிங் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஃபேஸ் வாஷ் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பிராண்டட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஹோம்மேட் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றாங்க, இன்க்ளூடிங் மீ. நானுமே ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதனால எல்லாரும் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு நாளைக்கு சோப்பை வந்து ஒன்ஸ் போடலாம், இல்ல ட்வைஸ் போடலாம். அதை தாண்டி நீங்க சோப் வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் வந்து வெடிக்கும், ட்ரை ஆகும். அப்புறம் சில டைம் இந்த இச்சிங் மாதிரி வரும், அப்புறம் சுரியா வர ஆரம்பிக்கும், இல்லையா அந்த குருணையா ஃபேஸ் ஃபுல்லா வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாம நம்ம ஸ்கின்னை நல்லா பத்திரமா நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றோம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்துட்டு ஹோம்மேட் பேஸ்ல நம்ம வாங்குறதுனால அவங்க எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிடைக்கிற ஹெர்பல் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி நீங்க ஒரு நாளைக்கு 4 தடவை இல்லைங்க 5 தடவை கூட உங்க முகத்தை நீங்க வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தாலும் உங்க முகத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், சோப்புக்கு பதிலா இப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் எதுக்காக யூஸ் பண்றோங்கிறது தெரிஞ்சிருக்கும். இனி நீங்க யூஸ் பண்ணும்போது கிளென்சிங் எதுக்காக யூஸ் பண்றோம், ஃபேஸ் வாஷ் எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டிய இடத்துல கிளென்சிங்கை போட்டுக்கிட்டோம், கிளென்சிங் போட வேண்டிய இடத்துல ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். அதுக்கு யாரும் பொறுப்பாக மாட்டாங்க, ப்ராடக்ட் காரங்களும் பொறுப்பாக மாட்டாங்க, யாரும் பொறுப்பாக மாட்டாங்க. அதாவது கிளென்சிங் அப்படிங்கிறது நம்ம மேக்கப் அதிகம் போட்டிருக்கோம், நான் வந்து வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், நான் மட்டும் கிளென்சிங் யூஸ் பண்ணுங்க. டே கேர் ரொட்டீன் தினமும் நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சுத்தி அடிச்சு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாம உங்க ஸ்கின் நல்லா பார்க்க கிளியர் அண்ட் சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதான் டியர்ஸ், இந்த விஷயத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இது வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றதா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கிறதா என்னோட ரெக்வஸ்ட். இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நானும் உங்களுக்கு தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய கொடுக்குறேன். ஓகே டியர்ஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். பை.